புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாஜக சார்பில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்ற நமோ யுவா ரன் மாரத்தான் போட்டியை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் துவக்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நமோ யுவா ரன் மாரத்தான் போட்டி நாடு முழுவதும் 75 இடங்களில் சிறப்பாக நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற முதல் நிகழ்வை பாரத பிரதமர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் போட்டியை துவக்கி வைத்தார். சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். உடல் ஆரோக்கியம், போதையில்லா இந்தியா, சமுதாய ஒற்றுமை, சுயசார்பு இந்தியா ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற முதல் 10 பேருக்கு பரிசு தொகை, முதல் 100 பேருக்கு பதக்கங்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாநில இளைஞரணி தலைவர் வருண், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆடலரசன், தமிழரசன், மகேந்திரன், விக்ரமன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, சரவணன், மாநில பொருளாளர் ராஜகணபதி, மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, முத்தியால்பேட்டை பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் மற்றும் வெற்றி செல்வம், நாகேஸ்வரன், சாய் சுதாகர், அனந்தகண்ணன், குருசங்கர், நாகராஜ், ஸ்ரீனிவாச பெருமாள், ரவி சித்தானந்த், ஹரிஷ், ஜோசப், புகழ், பாரத், அபினவ் ஜெயின், கோகுல், ரகு, லோகேஷ், இன்பா, சபரி, பாலாஜி, நகர மாவட்ட இளைஞரணி தலைவர் விஷ்ணுவர்தன் மற்றும் பல இளைஞரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனின் அலுவலகத்தில் மர்ம நபர்கள் இரவில் பூட்டை உடைத்து ஆவணங்களை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் தொகுதி அலுவலகத்தில் நேற்றிரவு மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 2026 ராஜ்பவன் தொகுதி தேர்தலை சார்ந்த சில முக்கிய ஆவணங்களும் குறிப்புகளும் காணாமல் போனதாக அலுவலக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையத்தில் முறையான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் அவரது பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றதாகவும் புதுச்சேரி காவல்துறை உடனடியாக விக்னேஷ் கண்ணனின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் காரணம் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு வருவாய்த்துறையில் 41 BAO பணியிடங்களை நிரப்ப எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. புதுவையில் 58 இடங்களிலும், காரைக்காலில் 10 இடங்களிலும், மாஹியில் 2, ஏனாமில் 6 மையங்கள் என மொத்தம் 86 மையங்களில் 2 அமர்வுகளாக தேர்வு நடைபெற்றது. காலை 8:39 மணி முதலே தேர்வர்கள் மையத்திற்கு வர துவங்கினர். தேர்வர்கள் போட்டோ, கையெழுத்துடன் கூடிய நுழைவுச் சீட்டு, அடையாள சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். கைரேகை நடத்தி வருகை பதிவு செய்யப்பட்டது. தேர்வர்களிடம் மின்சாதன பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என சோதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு தேர்வு மையம் மூடப்பட்டது. அதன்பின் தேர்வர்கள் அனுமதிக்கப்படவில்லை, திருப்பி அனுப்பப்பட்டனர். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெற்றது. 2ஆம் தாள் மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரையும் நடக்கிறது. தேர்வு மையங்களில் ஜாமர் கருவிகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. மையங்களில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றிரவு லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விழாவில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் புகழேந்தி பிறந்தநாள் விழா பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக இருப்பவர் புகழேந்தி. இவரது பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது பிறந்தநாள் விழா ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது.
தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில தலைவர் வி பிராமலிங்கம் புகழேந்திக்கு பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், பாஜக இளைஞரணி மாநில தலைவர் வருண், துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழரசன் மற்றும் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன், விக்ரமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து ஸ்வச்சதா ஈவ் சேவா எனும் தூய்மைக்கான சேவை நிகழ்ச்சியை கடற்கரை சாலையில் நடத்தியது. புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா மையமான கடற்கரை சாலையில் தூய்மையை வலியுறுத்தி பல்வேறு பிரசாரங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஸ்வச்சதா ஈ சேவா எனும் தூய்மைக்கான சேவை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் காலை நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து நடத்திய இந்த தூய்மைக்கான வாக்கத்தான் நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி, பெரிய கடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர், ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கடற்கரை சாலை முழுவதும் நடந்தே சென்று தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலை மற்றும் கரையோரங்களில் குவிந்திருக்கும் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதிக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் காவல்துறையினர், வங்கி ஊழியர்கள் மற்றும் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் 2வது நாளாக காமராஜர் நகர் தொகுதியில் பாத யாத்திரை துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர், தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் தேவதாஸ், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், ராஜா, முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி லதா ஸ்டீல் அருகில் ஆரம்பித்த பாத யாத்திரை கொக்கு பார்க் அருகில் வந்தடைந்தது. தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் ஆனந்தபாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன், RGPRS மாநில செயலாளர் ஹேமாவதி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆரி சேகர், கோவிந்தன், சங்கர், பாபு, புஷ்பராஜ், வேல்முருகன், பழனிவேல், திருநாராயணன், சத்யசீலன், சசிகுமார், ஆறுமுகம், காளிமுத்து, சங்கர், சீதாராமன், ரவி, ராமராஜ், கடலூர் கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் SMV புரம் மேற்கு பகுதியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மேம்படுத்தும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 29,37,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முருகல் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் வில்லியனூர் திமுக தொகுதி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் கிருமாம்பாக்கம் மற்றும் பாகூர் கிராம பஞ்சாயத்துகளில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்திய அரசு நிதி சேவைகள் துறை மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் 2025 ஜூலை 1 முதல் 2025 செப்டம்பர் 30 வரை 3 மாத நிதி உள்ளடக்கம் முழுமையடைவதற்கான பிரச்சாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் மற்றும் பாகூர் கிராம பஞ்சாயத்திலும் சிறப்பு மெகா முகாம்களை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய இந்திய ரிசர்வ் வங்கி சென்னை மண்டல இயக்குனர் உமாசங்கர், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜாதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதிநல திட்டங்களை பற்றியும் REKYC கணக்குகளுக்கான வாரிசு நியமனம், உரிமை கோரா வைப்பு தொகைகள், டிஜிட்டல் மோசடிகள் குறித்தும் வங்கி புகார் தீர்வு முறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும்படி உரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தர்மராஜ், உதவி மேலாளர் இந்திய ரிசர்வ் வங்கி RBI சென்னை, வெங்கட சுப்பிரமணியன், ஒருங்கிணைப்பாளர் மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் புதுச்சேரி மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு வங்கிகளை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த சிறப்பு மெகா முகாமில் கலந்து கொண்டு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்றனர். மாகாளய அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழிபாடு நடைபெற்றது.
மாகாளய பட்சம் அல்லது மாகாளய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரும் வரை நீடிக்கும். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மாகாளய அமாவாசை எனப்படும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை அன்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது என்பது ஐதீகம். அதன்படி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட்டனர். கடற்கரை காந்தி திடலில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க தர்ப்பணம் செய்து கடலில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் 36ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் 36ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 36 ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. இதன் மூலம் 36ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அருணகிரி புகழ் மாமணி ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருகபூபதி, மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன், பொறியாளர் ரவிசங்கர், மருத்துவர் ரத்னவேல், காமராஜர், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினர். இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் திருப்புகழ் கொடியேற்றுதல், திருப்புகழ் தீபம் ஏற்றுதல், இறைவணக்கம் நடைபெற்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசையமிர்தம் நிகழ்ச்சியை புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மைபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலைய சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்த தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்க திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக வாக்கத்தான் நடைப்பயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக வாக்கத்தான் நடைப்பயணம் விழிப்புணர்வு காந்தி சிலை அருகிலிருந்து துவங்கியது. தேசிய மனநல திட்டத்தின் நோடல் அதிகாரி டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன் மற்றும் இந்திரா காந்தி மனநல மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் மதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் மனநல மருத்துவர்கள் டாக்டர் அரவிந்தன், டாக்டர் வித்யா முன்னிலை வகித்தார். இந்த விழிப்புணர்வு பேரணி காந்தி சிலையிலிருந்து டியூப்ளே சிறை வரை சென்று மறுபடியும் காந்தி சிலை வந்து நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து தற்கொலை தடுப்பு மாதத்திற்கான ரீல்ஸ் போட்டி மற்றும் ஓவிய போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, காஞ்சிமா முனிவர் பட்டம் மேற்படிப்பு மையம், மணக்குளம் விநாயகர் செவிலியர் கல்லூரி, ஏஜி பத்மாவதி, விவேகானந்தா நர்சிங் கல்லூரி, ராக் நர்சிங் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, கஸ்தூரிபாய் மகளிர் கலைக் கல்லூரி, தாகூர் கலைக் கல்லூரி, கிறிஸ்து பொறியியல் கல்லூரி, ராயல் கல்லூரி, ஒலி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சுகாதார ஊழியர்கள், ஷரோன் மற்றும் உதவிக்கரங்கள் தொண்டு நிறுவன ஊழியர்கள், பொதுமக்கள், செய்தி தொடர்பு ஊழியர்கள் சுமாராக 500 பேர்கள் கலந்து கொண்டு பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியை தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக மனநல ஆலோசகர் முனைவர் ராஜா மற்றும் மனநல செவிலியர் கீதா, பிரியதர்ஷினி, மனநல தொலைத்தொடர்பு ஆலோசகர்கள் பார்த்திபன், அருண், ஞானசேகரன், ஜீவா, சுகந்தா, கார்த்திகா, மனநல சுகாதார உதவியாளர்கள் ராஜேந்திரன், வெற்றி, கார்த்திக் கலந்து கொண்டு ஒருங்கிணைத்தனர். மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMB பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வருகை தந்தார். அவரை SMB பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். துவக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் அவர்களின் பேர குழந்தைகளோடு அமர வைத்து புகைப்படம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் பிரதிகள் மறுகணமே அவர்களுக்கு வழங்கியதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வயதில் மூத்த தாத்தா பாட்டிகள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். அடுத்த நிகழ்ச்சியாக தாத்தா பாட்டிகளுக்கு பேர குழந்தைகள் பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத பூஜை செய்த தங்கள் பேர குழந்தைகளுக்கு நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பள்ளியின் அடுக்கு அரங்கத்திற்குள் வந்த அனைவரையும் வரவேற்று அமர வைக்கப்பட்டனர். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமானது. முதல் போட்டியாக மாலை மாற்றுதல் போட்டி துவங்கியது. அதில் தாத்தா பாட்டியின் கழுத்தில் மாலை போடுதல் போட்டி நடைபெற்றது.
அடுத்த போட்டியாக நெருப்பில்லாமல் உணவு சமைக்கும் போட்டி நடைபெற்றது. அடுத்து பேர குழந்தைகள் தாத்தாவிடம் இருக்கும் வாளிக்குள் பந்துகளை போடுதல் நிகழ்ச்சிகள் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பங்கு பெற்றனர். அடுத்து சிறுகுழல் மூலம் ஊதி தள்ளுதல் போட்டி நடைபெற்றது. இறுதியாக அரங்கத்தில் ஒலிக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்ப பேர குழந்தைகளோடு தாத்தா பாட்டிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடனமாடி தங்கள் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த காட்சி நிகழ்ச்சியின் உச்சமாக அமைந்தது. இறுதியாக போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாத்தா பாட்டிகளில் சிலர் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனதிற்கு நெருக்கமாகவும் மகிழ்வையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாக இருந்ததாக தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் இனிப்பு மற்றும் சிற்றுண்டி வழங்கி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்களின் விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் திட்டம் இணைந்து நடத்தும் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத துவக்க விழாவை முன்னிட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் நடத்தும் மாபெரும் பேரணி நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் இருந்து துவங்கிய இந்த பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். முப்பலம் தொகுதி அம்பேத்கர் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு சரி செய்து செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். புதுச்சேரி முப்பலம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. முக்கிய சாலையான இங்கே ஏற்பட்ட பள்ளம் காரணமாக வாகன போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதை தொடர்ந்து இதுகுறித்து பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடியிடம் புகார் தெரிவித்தனர். அவர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்பின் இயந்திரத்தின் உதவியுடன் பள்ளம் நிரப்பும் பணிகள் துவங்கப்பட்டது. இந்த பணிகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடியின் முன்னிலையில் சீராக நடைபெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சாலை மீண்டும் தயார் செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் பொதுப்பணித்துறை, சாலை மற்றும் கட்டிட பிரிவு இளநிலை பொறியாளர் ராமன், பாதாள வடிகால் பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கர், கிளை செயலாளர் இருதயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்து செயல்பட்டனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் நகர பகுதி ஆதரவாளர்கள் சார்பாக தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் உள்ள மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் அலங்காரம் செய்து பெருமாள், தாயார், ஆண்டாள் ஆகிய பரிவார மூர்த்திகளுக்கு அலங்காரம் செய்து ஆலய உட்புறப்பாடு நடைபெற்ற தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொள்ள சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், வனிதா, ராஜேந்திரன், வளர்விழி, ராஜாராம், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம், அரியாங்குப்பம் தொகுதி இளைஞரணி தலைவர் தமிழழகன், ராம்குமார், உஷா, கௌதம், பிரசன்னா, சூர்யா மற்றும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சுவாமிநாதன், புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் செயலாளர் அமிர்த ஜோதி, அரியாங்குப்பம் மாணவர் காங்கிரஸ் தலைவர் தமிழ் சித்ரன், ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பஜனை குழு ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி அமுல் என்ற கமலஜோதி மற்றும் அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, ஆதரவாளர்கள் குமார் என்ற முத்துகிருஷ்ணன், தனசேகரன், சங்கர், சிவகுமார், வேலு, கருணாநிதி, காந்தி, ரமேஷ், தியாகு என்ற சுப்பிரமணி, கிருஷ்ணராஜ், திருமாறன், கிருஷ்ணசாமி ஆகியோர் செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.